முதல்ல உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து இந்த உரையாடலை துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களோடது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முதல்ல நீங்கள் தான் உங்களோட காதலை சொல்லியிருக்கீங்க. இதில் என்ன நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கல, அதே மாதிரி உங்களோட மகளோட திருமணத்துக்கும் ஜாதகம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சின்ன வயசுலேருந்தே RSS சிந்தனையோட ஊறி திளைத்தவர் நீங்கள் எப்படி உங்களோட திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்காம இருந்தீங்க? காதலை விட ஜாதகம் பெருசு இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்களா எப்படி? அதாவது முதல்ல ஜாதகம் பார்க்கறதுங்கிறது RSSோட கொள்கையில் வருமான்னு. RSS தேசிய இயக்கம், மக்கள் மனதிலே தேசிய உணர்வு, ஹிந்துத்துவ உணர்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட உனக்கு பிறக்கிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் என் பையனுக்கு பண்ணிக்கிறேன்னு நம்ம முன்னோர்கள் அப்போவே முடிவு பண்ணுவாங்க. அதை அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அம்சமாகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என் திருமணத்துக்கும் நாங்கள் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணலை, என் மகளோட திருமணத்திற்கும் கூட ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணலை.